வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வீடியோ குரு ஆப்ல நம்ம மொபைல்ல இருக்கிற ஒரு வீடியோவோட சவுண்ட கம்மி பண்ணிட்டு, வீடியோக்கு பேக்கிரவுண்ட் மியூசிக் எப்படி குடுக்கலாம்? வாய்ஸ் எப்படி குடுக்கலாம்? அந்த வீடியோல கரெக்ட்டா ரன் ஆகுற அந்த வீடியோவ பேக்ல எப்படி ரன் பண்ண வைக்கலாம்? அந்த வீடியோலயே எப்படி எழுத்துக்கள் எல்லாம் ஆட் பண்ணலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வீடியோ குரு ஆப்ல ஃபோட்டோ வச்சு எப்படி லெட்டர்ஸ்லாம் ஆட் பண்றதுன்றத பத்தி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன அழுத்திட்டு ஆல்ன்ற ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே ப்ளே ஸ்டோருக்கு தான் டைரெக்டாக போகும். ஆப் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்த உடனே உங்களோட கரெக்ட் லொக்கேஷன் கொடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுமே அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த ஆப்பில் இருக்குது. ஒரு முறை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே உங்களோட மொபைலை ரொட்டேட் மோட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி சொல்றேன்றத புரியும். வீடியோ குரு ஆப் ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் பேஜ் இது போல தான் இருக்கும். இதுல நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வீடியோ, போட்டோ, ஆல் இது போல இருக்கும். நம்ம மொபைல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோன்ற இடத்துல இருக்கும். போட்டோஸ்னா போட்டோஸ் இருக்கும். ஆல்னா வீடியோ அண்ட் போட்டோ எல்லாமே நமக்கு இருக்கும். இதை நம்ம ஒன்னொன்னா டச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இப்ப நமக்கு தேவையானது ஒரு வீடியோ. நாம எடிட் பண்ண போற வீடியோவை செலக்ட் பண்றதுக்காக வீடியோன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இது போலதான் ஓபன் ஆகும். நம்ம மொபைல்ல இருக்கிற எல்லா ஃபோல்டரும் இங்க ஷோ ஆகும். நமக்கு தேவையான வீடியோ எந்த ஃபோல்டர்ல இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு வாட்ஸ்அப்ல தான் அந்த வீடியோ இருக்கு. நான் இப்போ வாட்ஸ்அப்னு செலக்ட் பண்ணிட்டு அது உள்ள எந்த வீடியோ வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ தான் எனக்கு இப்போ எடிட் பண்றதுக்காக தேவைப்படுது. இந்த வீடியோவை டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை நான் டச் பண்ணதும் ஃப்ரண்ட் பேஜ்ல வீடியோ ஆட் ஆகிடும். வீடியோ எடிட்டிங்காக ஆட் பண்ண அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக இங்க இருக்கிற இந்த ஆன் பட்டனை நம்ம டச் பண்ணதுமே வீடியோ ரன் ஆக ஆரம்பிக்கும். வீடியோவோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பார்க்கறதுக்காக இந்த ஆன் பட்டனை டச் பண்ணதும் வீடியோ இப்போ ரன் ஆகுது. ஒரிஜினல் சவுண்டு கேட்கலாம். வீடியோவோட ஒரிஜினல் வாய்ஸ் எவ்வளோ எரிச்சலா இருக்கு, அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்ட பிறகு அன்மியூட் கிளிப் ஆடியோன்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டோம்னா வீடியோ இப்போ ரன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு எந்த சவுண்டுமே வராது. வீடியோவோட ஆடியோவை ஃபுல்லா கம்மி பண்ணியாச்சு. நமக்கு பிடிச்ச சாங்கை ஆட் பண்ணணும்னா மியூசிக்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் சவுண்ட்ஸ்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இது போலதான் ஷோ ஆகும். நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற சாங்ஸ் எல்லாமே இதுல ஷோ ஆகும். நமக்கு பிடிச்ச ஒரு சாங்கை நம்ம செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இது போலதான் ஷோ ஆகும். மியூசிக் செலக்ட் பண்ண பிறகு இந்த சாங் நமக்கு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்க முடியணும்ன்றத இந்த ரெட் கலர் மார்க்கை வச்சு நம்ம எங்க வேணா தள்ளி வச்சுக்கலாம். நமக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு யூஸ்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் இந்த சாங்கு நமக்கு வீடியோ எடிட்ல வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இங்க வால்யூம்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் சவுண்டு ஃபுல்லா நமக்கு கேட்கும். இந்த மியூசிக் ஆட் பண்ணிட்ட பிறகு இதே வீடியோவை இன்னொரு டைம் வேணும்னா வீடியோவை டச் பண்ணவும் கீழே நிறைய ஆப்ஷன் வரும். இதுல
காப்பின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் இதே வீடியோ இன்னொரு டைம் இந்த வீடியோக்கு பக்கத்துலயே ஆட் ஆகிடும். இப்போ காப்பின்ற ஆப்ஷனை நான் டச் பண்ணதும் இந்த வீடியோ எப்படி நமக்கு சவுண்ட் இல்லாமல்லாம் இருக்கோ அதே போலவே ஆட் ஆகிடும். இப்போ இது வேற வீடியோ வேணும்னா இந்த சைட்ல தெரியுற ரெட் கலர் அந்த பிளஸ் அழுத்தணும்னா வேற வீடியோவை நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த வீடியோவே வேணும்ன்றதால நான் இந்த ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டேன். வீடியோ 2 டைம் ஆட் பண்ணியிருக்கோம். முதல் வீடியோ நார்மலா ஃப்ரண்ட்ல போற மாதிரியே வீடியோ இருக்கும். இதே வீடியோ ரிவர்ஸ்ல போற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். இப்போ செகண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற ஆப்ஷன்ல அப்படியே தள்ளிட்டே வரும்போது ரிவர்ஸ்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல நமக்கு அந்த ரெட் கோடு ஃபுல்லா முடியணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நமக்கு அந்த வீடியோவை நம்ம ரன் பண்ணி பார்க்கும் பொழுது வீடியோ கரெக்டா பேக்லயே அப்படியே போகும், ரிவர்ஸ்லயே போகும். இது போலதான் இந்த வீடியோவை நம்ம பேக்லயே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஆப்ஷன் வேணாம்னா மறுபடியும் அந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை டச் பண்ணோம்னா மறுபடியும் நார்மலா எப்படி ஃப்ரண்ட்ல வீடியோ போச்சோ அதே போலவே போயிடும். வீடியோலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோல ஏதாச்சும் நம்ம எழுதணும்னு நினைச்சோம்னா டீன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நம்ம தமிழ் இங்கிலீஷ் எதை வேணா எழுதிக்கலாம். நான் தமிழ்ல தான் டைப் பண்ண போறேன். இப்போ டீன்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு நம்ம என்ன எழுதன்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே இதுல எழுதிக்கலாம். பயணங்கள்னு டைப் பண்ணியாச்சு. இது எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு விரல்களாலேயே வச்சிடலாம். இந்த எழுத்துக்களோட ஃபாண்டை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஏன்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லா ஆப்ஷன்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணீங்கன்னா அங்க லெட்டர்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். லேபிள்னு இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணீங்கன்னா உங்களோட லெட்டர்ஸோட பேக்ரவுண்ட்ல ஒரு லேபிள் போல ஆட் ஆகும். அதை நம்ம லெட்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்த்து அதபடி கரெக்டா வச்சிடலாம். இப்போ எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் அனிமேஷன் இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணணும். அது இந்த ஸ்டார் போல இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணதும் மேல ஸ்கிரீன்ல நீங்க ஆட் பண்ண அந்த லெட்டர்ஸ் ஒரு அனிமேஷன் தான் அங்க ஆட் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துட்டே வரணும். இந்த டைம்னு இருக்கிற இந்த கோடு வந்து ஃபுல்லா தான் இருக்கணும். இது போல பாதியிலெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்பீடா அனிமேஷன் எடுத்துட்டு போயிடும். இது போல நம்ம ஒன்னொன்னா பார்த்து செக் பண்ணி முடிச்சுட்டு சைட்ல தெரியுற இந்த டிக்கை நம்ம கொடுத்தோம்னா நம்ம செட் பண்ண அனிமேஷன் கலர்ஸ் டேபிள் எல்லாமே ஒன்னா கரெக்டா நமக்கு ஆட் ஆகி ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் ஆகி இருக்கும். இப்போ எழுதி இருக்கிற இந்த லெட்டர்ஸ் இது வரைக்கும் தான் நமக்கு இருக்கு. வீடியோக்கு ஃபுல்லா வரணும்னா இந்த எல்லோ கலர் பாக்ஸை அப்படியே கை விரல்களால அழுத்தி பிடிச்சோம்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்துடும். இதே போல மற்ற லெட்டர்ஸையும் டச் பண்ணிட்டு விரல்களால இழுத்து விட்டோம்னா கடைசி வரைக்கும் வந்துடும். வீடியோல ஆட் பண்ண சாங் வேணான்னு வீடியோவை பத்தி நம்ம ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறோம்னா அதை நம்மளோட வாய்ஸ்லயே கொடுக்கலாம். இங்க மியூசிக்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த சவுண்ட்ஸ் இது போல ஆப்ஷன் தான் வரும். இதுல கடைசியில இருக்கிற இந்த மைக் போல இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணதும் நீங்க என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இந்த ரெட் கலர் பாக்ஸை டச் பண்ணதும் அப்படியே அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் பேச நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் பேசலாம். தொடர்ந்து பேசணும்னு இல்லை, உங்களால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்ம இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா கூட நம்ம பேசி முடிச்சுக்கலாம். நம்ம எழுத்துக்களை கொடுக்குறோம், அதுக்கான அனிமேஷனை நம்ம கொடுக்கலாம். ஆனா இது ஃபுல்லாவே வராது. எந்த அளவுக்கு அனிமேஷன் போகுதுன்ட்டு பார்த்துட்டு அந்த எழுத்தை டச் பண்ணதும் இங்க கீழே இது போல ஆப்ஷன் வரும். அதுல ஸ்பிளிட்ன்ற ஆப்ஷனை நம்ம டச் பண்ணோம்னா இந்த லெட்டர் வந்து பாதி பாதியா மாறும். அதாவது எவ்வளவு தூரம் அனிமேஷன் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். இங்க மேல ஸ்கிரீன்ல உங்களுக்கு கிளியரா தெரியும் எவ்வளவு தூரம் நமக்கு அந்த அனிமேஷன் டைமிங் இருக்கோ அந்த டைமிங் வரைக்கும் பார்த்துட்டு ஸ்பிளிட்னு கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டா அந்த அனிமேஷன் வந்துடும். அதே போல நம்மளுக்கு எவ்வளவு தூரம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அனிமேஷன் டைமிங் முடிகிற வரைக்கும் இது போல அங்கங்க ஸ்பிளிட் கொடுத்து கடைசி வரைக்குமே நம்ம
அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். நான் செட் பண்ண அனிமேஷன்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் நான் மறுபடியும் இந்த அனிமேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். இது போல் நம்ம எந்த அனிமேஷன் வேணால் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ கூடவே ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ப்ளஸை டச் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற முக்கோணமாக இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணோன்னா சைடில் நம்மளோட மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் இங்கே ஷோ ஆகும். நமக்கு விருப்பமான ஃபோல்டரில் இருக்கிற ஃபோட்டோஸை ஆட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணதும் ஸ்க்ரீனில் ஃபோட்டோஸ் ஆட் ஆகிடும். வீடியோக்கு எப்படி நம்ம அனிமேஷன் கொடுத்தோமோ அதே போலவே இந்த ஃபோட்டோஸ்க்கும் கொடுத்துக்கலாம். வீடியோ மட்டும் போதும், ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம்னா அந்த ஃபோட்டோஸ் மேலே கை வைக்கும் பொழுதே இங்கே கீழே டெலிட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை வச்சு நம்ம ஃபோட்டோஸை டெலிட் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட் பண்ணும் பொழுது வீடியோ ஃபோட்டோ எப்படியெல்லாம் ஆட் பண்ணுறதுன்றத பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது நம்மளோட மொபைலில் இருக்கிற பர்சனல் வீடியோ பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் இது போல் ஷோ ஆகும். அதை நம்ம இது போல் பிளர்ராக எப்படி காட்ட முடியும்னா இப்போ இப்படியே கொஞ்சம் கீழே தள்ளிட்டே வாங்க. இதில் இருக்கிற இந்த மோசைக்னு இருக்கிற இந்த பாக்ஸ் போல் இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நமக்கு இது போல் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு எதை வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது போல் ஃபுல் பண்ணோன்னா இது போல் வரும். இல்லை இந்த ஆப்ஷன் வேணும்னா நம்மளுக்கு இது போல் இருக்கும். இது போல் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதையே வச்சுருட்டு இப்படி கொடுத்ததும் நமக்கு இது போல் வந்தாச்சு. இப்போது நான் வீடியோவை கொஞ்சம் இப்படி தள்ளுறேன். இப்போ பாருங்கள் இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது இது பிளர்ராக இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே நார்மலாக இருக்குது, இங்கே பிளர்ராக இருக்குது. அப்போ இந்த ஸ்க்ரீனை நான் ஃபுல்லாகவே மறைக்கணும். வீடியோ ஃபோட்டோஸ் எதுவோ இப்போ இது வரைக்கும் வச்சாச்சு. இதை ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டேன். மறுபடியும் இந்த சைடை இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா இப்போ பாருங்கள் இது கீழே வரைக்கும் ஓகே ஆயிடுச்சு. ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு இழுக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதே இதுவை காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலேயே வந்துடும். அப்போ நம்ம இது போல் சின்னதாகவும் பண்ணிக்க முடியும். பாருங்க இது போல் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு நான் போதும். நான் இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவை இப்போ ரன் பண்ணுறோன்னா இப்போ இந்த அளவுக்கு தான் வருது. இந்த வீடியோ இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிளர் எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும்னா அப்போது இந்த க்ரீன் கலரில் நம்ம இருக்கு இல்லையா, அதை நம்ம கை விரலாலே இழுத்தோம்னா நமக்கு கரெக்டாக ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ ஒரு ஆச்சு. அடுத்தது செகண்டு இது போல் நமக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இது போல் கொடுத்ததும் இப்போ சும்மா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நம்ம பிளர் எஃபெக்ட் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே இப்போ எவ்வளோ கிளியராக பிளர்ராக ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் தான் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பிளர் எஃபெக்ட் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அனிமேஷன் எல்லாம் எடிட்டிங் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணலான்றத பற்றி பார்க்கலாம். மேலே இருக்கிற இந்த அம்புக்குறியை டச் பண்ணிட்டோம்னா இப்போ இது போல் ஆப்ஷன் காட்டும். இதில் இந்த கோடு கரெக்டாக 3 ஒரே லைனாக இருக்கிறது போல் வச்சுட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆகும். இது சும்மா ஒரு ஆட் வரும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 100 வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை வேறு எதில் ஷேர் பண்ணணுமோ அந்த மீடியாவை நமக்கு ஷோ பண்ணும். இப்படி தான் வீடியோ குரு ஆப்பில் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.